வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ர பக்தி சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வெள்ளிக்கிழமை 14/2/2025 மாசி 2 குரோதி ஆண்டு தமிழ் கீழ்நோக்கு நாள் தேய்பிறை. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10 to 10:30 அரை மணி நேரம் கிடைக்குது. மாலை 4:30 to 5:30 1 மணி நேரம் கிடைக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 12:30 1:30 மணி வரைக்கும் கிடைக்குது. மாலை 6:30 7:30 வரைக்கும் கிடைக்குது. ராகு காலம் யமகண்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். சூரிய உதயம் 6:35. திதி பார்த்தீங்கன்னா துவிதியை திதி இன்னைக்கு இரவு 8 வரைக்கும். அதுக்கப்புறம் திருதியை திதி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம் நைட்டு 12 வரைக்கும். அடுத்து உத்திரம் ஸ்டார்ட் ஆகும். நல்ல நாள் தான் இன்னைக்கு. சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவோணத்துக்கு வருது 11:45 வரைக்கும். அதுக்கப்புறம் அவிட்டம் ஸ்டார்ட் ஆகுது. அவிட்டம் 2 பாதம் மகரத்தில் இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு திருவோணம் நைட்டெல்லாம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும், கரெக்டாக இருக்கணும். திருவோணக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான். 2 வீலர் ஓட்டும் போது கொல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிங்கிள் உத்ராட்ச மணி என்கிட்ட இருக்குது, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், அனுப்பிச்சி வைக்கிறேன். அதை யூஸ் பண்ணுங்கள், போட்டுங்கன்னா அது கொஞ்சம் இதுலேருந்துலாம் நம்மளை காப்பாற்றும். 2 வீலர்லேருந்துலாம் கொஞ்சம் காப்பாற்றும், நல்லாயிருக்கும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு பண்ணுற ஒரு நாள். தண்டம் ஏற்படும். நீங்களே வழியை போய் காஃபி டீ எதனா வாங்கி கொடுத்துருங்க, கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், விட்டு கொடுத்து போங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான கொஞ்சம் கோபம் வரும், கண்ட்ரோல் பண்ணுங்க. செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க, ஃபர்ஸ்ட் ஒப்பீனியனில் பேசாதீங்க. கடகராசிக்கு ஜெயம். இன்னைக்கு எல்லாத்துலேயும் வெற்றினா எப்படி சொல்கிறது, டக்குன்னு கொஞ்சம் வேலை ஆகும். போகிற வேலை நடக்குதுனாவே வெற்றி தானே. சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவலை தரக்கூடிய ஒரு நாள். ஜென்மத்தில் இருக்கார், நடக்குமா நடக்காதா அப்படி ஒரு ஆசிலேஷன்லாம் இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இருங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான நாள், ஆக்கம் நிறைந்த நாள். கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கு ரொம்ப சிரமப்படாதீங்க, ரொம்ப ஓவராக ப்ரெஷர் போட்டு ஒர்க் பண்ணாதீங்க, தாமசமாக பண்ணுங்க. விருச்சிக ராசினா உற்சாகம் தரக்கூடிய ஒரு நாள். சில வேலைகள் போகும்போதே நமக்கே ஒரு பிரிஸ்கா அப்படி கிளம்பும், அப்படி சொட்டக்கு போட்ட மாதிரி, அந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாள் அவங்களுக்கு. தனுசு நேயர்களுக்கு இன்னைக்கு நன்மை தரக்கூடிய நாள். எல்லாருக்கிட்டையும் ஒரு சாஃப்ட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன். சாஃப்ட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும்போது தானாக ஒர்க்கு நடக்கும். மகர ராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி நீங்கள் முடிக்கணும், கஷ்டப்பட்டு முடிக்கணும். ஜஸ்ட் லைக் தட் நடக்காது, கேர்ஃபுல். சந்திராஷ்டம் முடிய போதில்லை, கஷ்டப்பட்டு தான் முடிக்கணும். கும்பராசி நேயர்களுக்கு ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நாள். மேன்மைனா எப்படி சொல்றது, அவங்களோட ஒப்பீனியன்லாம் கொஞ்சம் எல்லாரும் கேட்பாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு அவங்களுக்கு சஜஷன்லாம் இன்னைக்கு எடுப்படும். மீன ராசி நேயர்கள் ஏதாவது நீண்ட நாள் கடன் இல்லை சிறு கடன் இன்னைக்கு தீர்த்திடலாம், வரவு வரும், அப்போ தானே தீர்க்க முடியும். மீனராசி நேயர்கள் அதை கரெக்டாக பண்ணிடுங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாமல்ல இறைவனை வேண்டிங்கன்னு இந்த கர்ணாதிபதி யாருன்னு சொல்கிறேன். காலையில் 9:10 வரைக்கும் தைத்துளம் வருது, பின்பு கரசை வருது இரவு 10 மணி வரைக்கும், அப்புறம் வனிசை நாளைக்கு போட்டுக்கலாம். தைத்துளமும் கரசையும் இன்னைக்கு போட்டுருங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.